அன்பிக்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா துனியாவில் மனுஷனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதில் அவன் எந்த கொள்கையை சார்ந்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. காரணம், ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதில் அல்லாஹ் கொள்கையை பார்த்து முடிவு செய்வதில்லை. பனு ஆதமுடைய மக்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் தேவையுடையவர்களாகத்தான் படைத்திருக்கிறார். தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் வேறு, ஆடம்பர தேவைகள் என்பது வேறு, அத்தியாவசிய தேவை என்பது வேறு. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதில் அல்லாஹ் ஒருபோதும் அவன் எந்த கொள்கையில் இருக்கிறான், அவன் தன்னை வணங்கக்கூடியவனாக இருக்கிறானா, அல்லது தனக்கு இணை வைக்கக்கூடியவனாக இருக்கிறானா, அல்லது முற்றிலும் இறை மறுப்பு கொள்கையில் இருக்கிறானா என்பதை பார்ப்பதில்லை. மனிதனுடைய அத்தியாவசிய தேவை என்ன? உணவு, நீர், சாப்பாடு, பசி எல்லோருக்கும் பொதுவானது. அந்த பசிக்கு தேவையான உணவை கொடுப்பதில் அல்லாஹ் ஒருபோதும் கொள்கை சார்ந்தவனாக பிரித்து பார்ப்பதில்லை. அத்தியாவசிய தேவைகளில் தண்ணீர், தாகம், அவனுக்கு தண்ணீரை கொடுப்பதில் அல்லாஹ் ஒருபோதும் பிரித்து பார்ப்பதில்லை, எல்லோருக்கும் கொடுத்துருவான். இருக்க ஒரு வீடு, கால கட்டாயத்தில் அவனுக்கு ஒரு திருமணம் முடிந்தால் அவனுக்கு ஒரு குழந்தை, ஒரு தொழில், அந்த தொழிலில் அவனுக்கு லாபம், இப்படியெல்லாம் மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளை அல்லாஹ் ஒருபோதும் பிரித்து பார்க்க மாட்டான், அவனுக்கு வாரி வழங்கி விடுவான். தேவைகளில் பசிக்கு முஸ்லீம் பசி, கிறிஸ்தவ பசி, இந்து பசி அப்படி என்று கிடையாது. தாகத்தில் கிறிஸ்தவ தாகம், கவலையில் கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு கவலை, யூதர்களுக்கு என்று ஒரு கவலை, இந்துக்களுக்கு என்று ஒரு கவலை, முஸ்லீம்களுக்கு என்ற கவலை, அப்படிலாம் கிடையாது. இவைகளெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒன்று. இந்த பொதுவான விஷயங்களில் அல்லாஹ் ஒருபோதும் அவன் எந்த கொள்கையை சார்ந்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அது எல்லோருக்கும் வாரி வழங்கி விடுவான். ஆனால் நேர்வழி என்பது, ஹிதாயத் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தான் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி என்கிறான். யாருக்கு அல்லாஹுவை பிடிக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு நேர்வழியை, ஹிதாயத்தை கொடுத்து விடுகிறான். இப்போ நேர்வழி என்றால் நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிறோம்? 5 நேர தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், உம்ரா போன்ற இந்த விஷயங்களில் ஒரு மனிதன் சரியாக இருக்கிறான்னா அது நேர்வழி அடைஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிரும். இப்போ நேர்வழி என்பதை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாம் 5 தூண்கள் மேல் கட்டப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா ஷஹாதத், வஅஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹுதான் என்னுடைய தேவைகளை சந்திக்க தகுதியானவன், அல்லாஹுதான் என்னை மரணிக்க செய்யக்கூடியவன், அல்லாஹுதான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பவன், அல்லாஹுவிடத்தில்தான் நாளை நாம் போய் சேர இருக்கிறோம். இப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹுவிற்கு கீழே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கும். இப்போ நான் தொழுகிறேன் என்பதற்காக நான் நேர்வழி முழுமையாக அடைந்து விட்டேனா என்று பார்த்தால் இல்லை, இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது. காரணம் என்னவென்று சொன்னால், நேர்வழி என்பது 5 கால தொழுகையோடு, நோன்போடு, ஜக்காத்தோடு, ஹஜ், உம்ராவோடு முடிந்து போவதில்லை. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தூண் சரிந்து விட்டால், விரிசல் ஏற்பட்டு விட்டால்
அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அத்தனை தூண்களும் விழுந்துவிடும். அல்லாஹுதான் என்ற ஒரு விஷயத்தில் நாம் வாக்குறுதி கொடுத்துவிட்டு அல்லாஹுவோடு வேறு சிலரை, இப்போ ஒரு விஷயம் பிரச்சனை என்று வந்தால் அண்ணன் இருக்கிறாரு பார்த்துக்குவார், வாப்பா இருக்கிறாரு பார்த்துக்குவார், மாமா இருக்கிறாரு பார்த்துக்குவார், இப்படி மனிதர்களில் சிலரை சார்ந்திருப்பது. உதாரணமாக நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலாவதாக யாரிடத்தில் நாம் முறையிடுவோம்? அந்த பிரச்சனையை யார் தீர்த்து வைக்க முடியுமோ அவர்களிடத்தில் நாம் முறையிடுவோம். இப்போ நாம் யார் தீர்த்து வைப்பார்கள் என்று நம்மளுடைய உள்ளம் உறுதி கொள்கிறதோ அதன் அடிப்படையில் தான் பின்னால் உள்ள எல்லா வேலைகளும் நடக்கும். ஒரு அடியான் இந்த உலகத்தில் நேர்வழி அடைந்தவனுக்கான அடையாளம். நேர்வழி அடைஞ்சிட்டான்னு சொன்ன உடனே இந்த உலகத்தில் அவனுக்கு வாழ்க்கை லேசாக்கி வைக்கப்பட மாட்டாது. அவனுக்கு சோதனைக்கு மேலே சோதனை, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வரும். அப்போ ஹிதாயத் என்பது அல்லாஹ் நாடியவர்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதுக்கு ஒரு வேலிடிட்டி கிடையாது. இந்த உலகத்தில் நாம் சில விஷயங்களுக்கு வேலிடிட்டி வச்சுருப்போம். இப்போ மொபைலில் ரீசார்ஜ் அப்படின்னா 28 நாள் வேலிடிட்டி, 1 மாதம், 6 மாதம், 1 வருஷம், சில காலமெல்லாம் இருந்துச்சு லைஃப் டைம் வேலிடிட்டிலாம் கொடுத்தான். இப்போ ஹிதாயத்துக்கு வேலிடிட்டி கிடையாது. ஒரு தடவை அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டு அவன் லைஃப் டைம் வேலிடிட்டி கிடையாது. ஹிதாயத் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் சஸ்பெண்ட் ஆகலாம், ஹிதாயத் எப்பொழுது வேண்டுமானாலும் டிஸ்மிஸ் ஆகலாம், ஹிதாயத் எப்பொழுது வேண்டுமானாலும் டேமேஜ் ஆகலாம். அப்போ ஹிதாயத்து பெற்றுக்கொண்ட ஒருவர் நேர்வழி அடைந்து விட்டோம் என்று அஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. இஸ்லாம் அப்படி தான் நமக்கு சொல்லித்தருது. ஒரு சின்ன விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு சிறையில் இருந்து அவரோடு இருந்த 2 வாலிபர்களில் ஒருவரிடத்தில் சொல்லுவார், நீ விடுதலையாகி ராஜா அரண்மனையில் போய் வேலைக்காரனாக சேரும்போது நீ என்னை பற்றி கொஞ்சம் ராஜா கிட்ட சொல்லணும். அப்போது இஸ்லாம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது என்றால், உனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னா நேரடியாக அல்லாஹ்விடத்தில் நீ பேச வேண்டும். உன்னுடைய குறையை, உன்னுடைய பிரச்சனையை, உன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக முறையிட வேண்டும். எந்த மனிதன் மூலமாகவும் முறையிட்டு தப்பித்து கொள்வதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். ஆக இந்த உலகத்தில் நேர்வழி என்பது, அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த அந்த ஹிதாயத் என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் சொல்லணும், உலகத்தில் சிறந்த கல்வி, சில கல்லூரி காலேஜில் போய் படிப்போம், அங்கே போனால் நல்ல சிறந்த கல்வி கிடைக்கும், அந்த காலேஜ் தான் நம்பர் 1, உலகத்திலேயே படிப்பில் சிறந்த தரம் வாய்ந்த கல்லூரி இதுதான் என்று நம்மளால் அடையாளம் கண்டுட முடியும். நீங்கள் இன்னொரு தடவை யோசித்து பார்த்து சொல்லுங்கள், உலகத்தில் எங்கேயாவது ஹிதாயத்து கிடைக்குமா? எந்த காலேஜிலையாவது ஹிதாயத்து, இந்த காலேஜில் போய் படித்தா உனக்கு ஹிதாயத்து கிடச்சிரும், அல்லது இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா உனக்கு ஹிதாயத்து கிடச்சிரும்? ஏன் குர்ஆன் ஓதுன ஆலிம்களுக்கே இது சவாலாகத்தான் இருக்கும் இல்லையா? இப்போ 7 வருஷம் குர்ஆன் ஓதி ஆலிம் ஆயிட்டார், அப்போ அவருக்கு ஹிதாயத்து கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர் பாவம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அவர் தப்பு பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அவர் சொர்க்கத்தை குறித்து சந்தோஷமாக இருக்கலாம், நரகத்தை குறித்து கவலையே இல்லையே. ஹிதாயத் என்பது எந்த ஒரு இடத்துல போய் படித்தா கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஹிதாயத் என்பது விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் கிடையாது. இப்போ ஒருத்தர் தர்மம் பண்ணுறார், என் சொத்தில் பாதி எழுதி வச்சுட்டேன், இப்போ எனக்கு ஹிதாயத்து கிடச்சிருமா? இல்லை நான் 10 தடவை ஹஜ்ஜு உம்ரா பண்ணுறேன், எனக்கு ஹிதாயத்து கிடச்சிருமா? இல்லை நான் சதா தொழுதுகிட்டே இருக்கேன், இல்லை நோன்பு நோட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஹிதாயத்து கிடச்சிருமா என்று பார்த்தால் இல்லை. ஹிதாயத் என்பது அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேர்வழி. அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, அவர் எப்பொழுதும் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடுங்கி கொண்டே இருப்பார். எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளணுமே, அல்லாஹ்விடத்தில் இது அங்கீகரிக்கப்படணுமே, அல்லாஹ் இதை ஏற்றிக்கொண்டானா இல்லையா, அல்லாஹுக்கு இது பிடிச்சதா இல்லையா என்று பார்த்து பார்த்து இந்த உலகத்தில் கவனமாக இருப்பான்.
உள்ளத்தில் கிப்ரு பெருமை, முனாஃபிக்தனம், வஹன், இது போன்ற விஷயங்கள் தன்னுடைய உள்ளத்தில் தொற்றிக்கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பான். ஒரு தொற்று நோய், உடனே மாஸ்க் போட்டுக்கிறான் மனுஷன். ஏன்? அந்த தொற்று நோய் நமக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக. அப்போது ஹிதாயத்தை பொறுத்த மட்டில் ஒரு அடியானுக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டால் அவன் எப்படி கவனமாக இருக்க வேண்டும்? தக்வாவுக்கு விளக்கம் கேட்பார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இறையச்சத்திற்கான விளக்கம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் போய் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய விளக்கத்தை உங்களிடத்திலிருந்து கேட்க சொல்லியிருக்கிறார்கள். ஒமத் தக்குவா, தக்குவா என்றால் என்ன? தக்குவாவுக்கு விளக்கம் சொல்லுங்கள். முட்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்திருக்கிறீரா? ஆமாம். எப்படி நடப்பீர்? என் ஆடையை சுருட்டினவனாக, என்னுடைய பாதங்களை பார்த்து பார்த்து எடுத்து வைப்பேன். ஏன்? அந்த முள் ஆடையையும் கிழித்து விடக்கூடாது, உடலையும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பேன். ஹுவ தக்குவா, அதுதான் இறையச்சம். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. தௌஹீதில் நாம் இருக்கிறோம் என்பதற்காக, ஹிதாயத்து நமக்கு கிடைத்து விட்டது என்பதற்காக அஜாக்கிரதையாக வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஹிதாயத் டேமேஜ் ஆகலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஹிதாயத் சஸ்பெண்ட் ஆகலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஹிதாயத் டிஸ்மிஸ் ஆகலாம். ஹிதாயத் என்பது அவ்வளவு கவனமாக பார்க்கப்பட வேண்டியது. இப்போ இந்த ஹிதாயத் எங்கே கிடைக்கும்? எந்த காலேஜில் போய் படித்தா ஹிதாயத் கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆனை குறித்து அறிமுகப்படுத்துகிறான். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதம் பயபக்தியுடையோருக்கு, அதான் சும்மா எல்லாருக்கும் இல்லை. இன்றைக்கு நாம் யாருக்கெல்லாம் நேர்வழி கிடைக்கணும்னு நினைப்போம்? பெரிய பெரிய ஆக்டர்களுக்கு நேர்வழி கிடைக்கணும், ஹிதாயத்து கிடைக்கணும்னு நினைப்போம். அவருக்கு போய் குர்ஆனை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். பெரிய அரசியல்வாதிகளுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னு நினைப்போம். இப்படி மிக மிக பிரபல்யங்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்கணும்னு நம்ம நினைப்போம். அவங்களுக்கு போய் குர்ஆனை கொடுக்கறதும், அவங்களுக்கு போய் இஸ்லாத்தை சொல்கிறதும். ரோட்டோரத்தில் கிடக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் யாருக்கு அல்லாஹ் எப்படி எந்த நேரத்தில் ஹிதாயத்தை கொடுப்பான்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம எத்தனை பேர் ரோட்டில் இருக்கக்கூடிய சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கின், ஒரு அனாதை, ஒரு யத்தீம், ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போய் இஸ்லாத்தை சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய டார்கெட் எல்லாம் பெரிய பெரிய பிரபலங்கள் தான். ஆனால் அல்லாஹ் ஹிதாயத்தை எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான் என்பதை வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய காலத்தின் கட்டாயம் மக்கத்து குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்தில் போய் பேசுவார்கள். ஒரு பார்வையற்ற சஹாபி, ஒரு பார்வையற்ற சஹாபி அந்த இடத்தில் வந்து விடுவார். அபஸா என்ற அத்தியாயத்தை நீங்கள் ஓதி பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தில் கடுகடுத்தார் என்று எச்சரிக்கை செய்கிறான். ஏன்? அந்த மக்கத்து குறைஷிகளுடைய நிபந்தனை என்ன? நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏழைகள் எங்களோடு தொழ வரக்கூடாது. ஏற்றத்தாழ்வு இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் மக்கத்து குறைஷிகளுடைய நிபந்தனை என்ன? சாதாரணப்பட்ட சாமானிய மக்கள் எங்களோடு சம வரிசையில் நிற்கக்கூடாது. அந்த நேரம் பார்த்து இந்த சஹாபி வந்து விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி வந்ததை உள்ளத்தளவில் சற்று இந்த நேரத்தில் இவர் வந்துட்டாரே என்று நினைப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்கிடுவான். ஹபஸா, அவர் கடுகடுத்தார் என்று. ஆக நாம் இந்த உலகத்தில் நம்முடைய சிந்தனைகள் வேறு. அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், இவருக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நபர்களுக்கு துஆ செய்தார்கள். உமர் இப்னு கத்தாப், அபூ ஜஹல். இந்த 2 பேத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் யாரை விரும்புவான் தெரியுமா? உள்ளத்தளவில் சரியாக தன்னுடைய முடிவிலே உறுதியாக இருப்பவர்கள். முனாஃபிக் தனம் அவர்களிடத்தில் இருக்காது. குஃபுரில் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை வெறுத்தார்கள், முஸ்லிம்களுக்கு தொந்தரவு செய்தார்கள். அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிச்சயமாக நான் கொலை செய்வேன் என்று வாளை எடுத்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். ஆனால் அபுஜஹலுக்கு இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியும், அல்லாஹ் என்றால் என்னன்னு தெரியும், தான் வலாலத்தில் இருக்கிறோம் என்பதை அவனுக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு மத்தியில் காட்ட மாட்டான். மக்களை எல்லாம் வழிகெடுக்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கையில் தான் இருப்பான். காரணம், அவங்களாம் இஸ்லாத்துக்கு பேரக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் தேவைகள் இந்த மனிதர்களுக்கு பூர்த்தி செய்வதில் கொள்கையை பார்க்க மாட்டான். வியாபாரத்தில் லாபம் கொடுக்கணுமா கொடுத்துருவான். அவன் முஸ்லீமாக இருக்கானா, யூதனாக இருக்கானா, கிறிஸ்தவனாக இருக்கானாலாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவனுக்கு உணவு கொடுப்பதில் திருப்தியாக, நீ சில நேரங்களில் சில ஏழை முஸ்லீம்கள் ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் பார்ப்பீங்க. ஆனால் வசதி பொருளாதாரத்தில் வாரி வழங்கி இருப்பான். அவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவே மாட்டான். அவன் இறை கொள்கைக்கு முற்றிலும் மாறுபட்டவனாக இருப்பான். ஆனால் நாம் என்ன விளங்கிக்கணும் பாருங்க, ஹிதாயத்தை நமக்கு கொடுப்பது என்பது அல்லாஹ் தேர்வு செய்யப்படணும். தேவைகளை வாரி கொடுத்துருவான், ஹிதாயத்தை வாரி கொடுக்க மாட்டான். யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் தேர்வு செய்கிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழியை கொடுக்குகிறான். பாருங்க, ஃபமை யுரிதுல்லாஹு ஐயஹதியஹு யஷ்ரஹு ஸ்தரஹு லில் இஸ்லாமி. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு இதயத்தை விசாலப்படுத்துகிறோம்ங்கிறான். ஹிதாயத் என்பது எந்த அளவிற்கு விலை மதிப்பற்ற பொருள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். முதலில் எனக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சு, அப்பா இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இனி என்ன வேணாலும் செய்யலாம், அது பத்ர் சகாபாக்களோட முடிஞ்சிச்சு. அல்லாஹ் சிலருக்கு மட்டும்தான் ரதியல்லாஹு அன்ஹு வ ரதுஅன். அல்லாஹ்வை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான். ஆனால் நானும் நீங்களும் அப்படி அல்ல. என்னுடைய ஹிதாயத் எப்பொழுது வேண்டுமானாலும் டேமேஜ் ஆகலாம், என்னுடைய ஹிதாயத் எப்பொழுது வேண்டுமானாலும் டிஸ்மிஸ் ஆகலாம், என்னுடைய ஹிதாயத் எப்பொழுது வேண்டாலும் சஸ்பெண்ட் ஆகலாம். அப்போ எவ்வளோ பயந்து வாழணும் நாம் தௌஹீதவாதி. அப்போ எவ்வளவு கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து இது அல்லாஹுவுக்கு பிடிக்குமா, இது அல்லாஹுவுக்கு வெறுக்கத்தக்க செயலா, இதை நாம் பேசலாமா, இதில் நாம் கலந்து கொள்ளலாமா, இதில் நாம் செய்யலாமா என்ற பயத்தோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். எனக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சு, நீ நான் செய்கிறது எல்லாத்தையும் அல்லாஹ்கிட்ட அங்கீகரிக்கப்படும், அதனால் என்ன 2 ரக்காத் தொழுது தௌபா செஞ்சுட்டா வேலை முடிஞ்சது, இப்படியெல்லாம் சில விஷயங்களில் சிலருக்கு இருக்கும். தௌஹீத் என்பது, இந்த ஹிதாயத் என்பது சாதாரணமானது கிடையாது சகோதரர்களே. ஒருவன் வெள்ளச்சட்டையை போட்டுட்டு வீதியில் நடக்கும்போது எப்படி நடப்பான், அந்த வெள்ளச்சட்டையில் ஏதாவது ஒரு துளி கரைப்பட்டு விட்டாலும் அந்த வெள்ளச்சட்டை வேஸ்ட். உதாரணத்துக்கு சொல்கிறேன், தொழுகையில் நிற்கிறோம், அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டியாச்சு, முதல் ரக்காத்து, 2வது ரக்காத்து, 3வது ரக்காத்து, 4வது ரக்காத்து, அத்தையாத்தில் கடைசியில் ஓதக்கூடிய துவா ஓதி மசீஹு தஜ்ஜாலுங்கும் போது உது பிரிஞ்சிருச்சு. என்னாச்சு, தொழுக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். திருப்பி போய் அவர் உது செஞ்சுட்டு வந்து அத்தையாத்தில் உட்காந்து மசீஹு தஜ்ஜால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாரா? இல்லையே, முதல்ல இருந்து தொடங்கணும். நோன்பு 4 மணி வரைக்கும் அசர் வரைக்கும் தாங்கிட்டாரு, முடியலை, தண்ணி எடுத்து குடிச்சிட்டாரு, நோம்பு முறிஞ்சுது, மறுநாள் தான் நோம்பு. ஜக்காத் தான் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் ஹராமான வழியில் சம்பாதிச்சதை போட்டு அதில் ஜக்காத்து கொடுத்தா ஜக்காத்து முடிஞ்சுது, பாத்தில். ஹஜ்ஜுக்கு போகிறாரு, மனைவியோட குடும்பமாக ஹஜ்ஜுக்கு போகும்போது ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு தவறளிச்சிட்டாரு, ஹஜ்ஜு பாத்தில். இப்போ தொழுகை பாத்திலாகும், நோன்பு பாத்திலாகும், ஜக்காத் பாத்திலாகும், ஹஜ்ஜு பாத்திலாகும், கலிமா ஷஹாதத் எப்படி பாத்திலாகும்? ஹிதாயத் இந்த உலகத்தில் தௌஹீது நமக்கு கிடைச்ச பிறகு, அல்லாஹ் தான் எல்லாம் என்று முடிவெடுத்த பிறகு ஒரு பிரச்சனை வரும், பெரிய பிரச்சனை. இப்போ வேற வழியே இல்லை, இன்னார்கிட்ட போனாதான் முடிவு அப்படின்னு பொறுமை இழந்து, அது அவர் 60வது வயசில் செஞ்சாலும் சரிதான், 70வது வயசில் செஞ்சாலும் சரிதான். நான் தான் ஏற்கனவே 60 வருஷம் தௌஹீதவாதியாக இருந்திருக்கிறேன், கடைசி நேரம் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமுன். துவா
சில நேரங்களில் அல்லாஹ் உடனே ஏற்றுக்குவான், சில நேரங்களில் தாமதப்படுத்துவான், சில நிலைகளில் மரணம் வந்து நிற்கும். அப்போவும் துவா அங்கீகரிக்கப்பட்டிருக்காது. ஆனால் அடியான் என்ன நிலையில் இருக்கணும்? பாதிக்கப்பட்ட நிலையிலே மௌத்தா போனாலும் தப்பில்லை. கடைசி நேரத்தில் போய் இன்னொருத்தர்கிட்ட போய் நின்று தன்னுடைய தௌஹீதை, தன்னுடைய நேர்வழியை, தன்னுடைய ஹிதாயத்தை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர்றேன். இப்போ ஹிதாயத் என்பது நாம் நினைப்போம் இன்னாருக்கெல்லாம் கிடைக்கணும், அன்னாருக்கெல்லாம் கிடைக்கணும்னு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் ஹிதாயத். அப்படிப்பட்ட ஹிதாயத் நமக்கு கிடைச்சிருக்குது என்று சொன்னால் நாம் அதை எந்த அளவிற்கு பாதுகாத்து வாழ வேண்டும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனோ தானோ என்று வாழக்கூடிய வாழ்க்கை தௌஹீத வாழ்க்கை அல்ல. எல்லாவற்றையும் செய்துவிட்டு இறுதியிலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் அது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து விடுவான். தௌபா செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் மரணத்தை தழுவிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக ஹிதாயத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்கொடை, பொக்கிஷம். அதை நாம் மரணம் வரையிலும் பாதுகாத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிதாயத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்போது நமக்கு கிடைச்ச இந்த ஹிதாயத்தை விலை மதிப்பற்ற ஒரு பொருளை எப்படி பாதுகாப்போமோ? காரணம் என்ன தெரியுமா? நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். கால ரப்பி இன்னி தஅவத்து கௌமி இலைஹி லைலம் வ நஹரா. ராத்திரி பகலுமாக நான் என் சமுதாய மக்களுக்கு தாவா செய்தேன். ஆனால் 950 வருடம் அவர் உயிர் வாழ்ந்தார் என்பதும், நுபுவத்து கிடைத்ததை குறித்த அளவுகோல் இல்லை என்றாலும் வரலாற்றிலே அவர்கள் அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே தாவா செய்தார்கள். ஆனால் ஹிதாயத் எத்தனை பேருக்கு கிடைச்சது? 950 வருஷத்தில் ஒரு 20 வயசு விட்டால் கூட மீதி எத்தனை வருஷம் அவங்க தாவா பண்ணியிருப்பாங்க? வெறும் 70 குடும்பங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தது. அந்த கப்பலை கட்டுவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட வருடங்களை 200 300 ஆண்டுகள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பெரிய வாப்பா, பெரிய தந்தையுடைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். எப்படியாவது வாப்பா நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிடுங்கள். அப்போது அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியாதா? அவர்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், பழைய வேதங்களை படித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாப்பாவுக்கு இது ஆயத்து கிடைக்கவில்லை. லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. இப்படி நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஹிதாயத் என்பது சாதாரணமானது என்பதாக. இல்லை என் அன்பு அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய குடும்பத்திலேயே அல்லாஹ் சிலரை உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். ஆனால் மாறாக ஹிதாயத்தை அல்லாஹ் வாரி வழங்கின கூட்டத்தை பார்ப்பீர்களா? ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். ஃபிரௌனுடைய அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான். வஹஷி என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர். எந்த அளவிற்கு என்று சொன்னால் கொடூரமான கொலை என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். வஹஷி லெட்டர் எழுதுகிறார் இஸ்லாம் வெற்றி கொண்ட பிறகு, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு இன்னாருடைய அடிமையாக இருந்தேன். பத்ரு போர்க்களத்திலே கொலை செய்யப்பட்ட தன்னுடைய தந்தைக்கு பழி வாங்குவதற்காக, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்திருப்பார்கள், தன்னுடைய தந்தையை பழி வாங்குவதற்காக
ஒரு அடிமையை, அபிசீனிய நாட்டு அடிமை வஹ்ஷி, அவர்களை அடிமையை சொல்லுவார்கள், உனக்கு ஒரே ஒரு வேலை, நீ ஹம்சாவை கொலை செய்ய வேண்டும். அடுத்து ஒரு யுத்தம் வந்தால் ஹம்சாவை கொலை செய்தால் உனக்கு விடுதலை. அதுதான் பேச்சுவார்த்தை, அக்ரிமெண்ட். பத்ரு போர்க்களத்துக்கு பிறகு உஹது போர்க்களம் வருகிறது. வஹ்ஷி அந்த தருணத்தை காத்திருந்தார். குதிரையிலே பயணித்து குதிரையிலே இருந்தே ஈட்டி எய்யக்கூடிய அந்த வித்தையை கற்றுக்கொண்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்று விட்டார். ஆனால் அல்லாஹ் ஏன் அவருக்கு ஹிதாயத்தை வழங்கினான் என்பதை பார்க்க வேண்டும். அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், தான் விடுதலையாக வேண்டும். அவர் ஒரே ஒரு கொலை தான் செஞ்சிருப்பார். ஹம்சா ரதி அவர்களை கொண்டு விட்டு கூடாரத்தில் போய் உட்காந்துக்குவார், அவ்வளோதான். விடுதலை கிடைக்கும், அவர் அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடுவார். இப்போ லெட்டர் எழுதுகிறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? அல்லாஹ் சொல்கிறான், மன்னிப்பு உண்டுங்கிறான். ஹிதாயத் என்பது உள்ளத்தில் அல்லாஹ் எப்படி என்பதைத்தான் பார்க்குகிறான். ஆக அந்த அடிப்படையில் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஹிதாயத்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அன்பு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதை பாதுகாத்தவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் மனம் இச்சைகளை பின்பற்றி இன்னார் செய்கிறார், அவரே செய்கிறாரு, நானும் செய்யலாமே என்று நீங்கள் வாழ்ந்துவிட முடியாது. ஹிதாயத் என்பது, ஆக இந்த உலகத்தில் ஹிதாயத் என்பது கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய அரிய பொக்கிஷம். அதை மரணம் வரையிலும் பாதுகாத்து அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது குற்றமற்றவர்களாக நாம் சந்திக்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நன்மக்களாக வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. முக்கியமாக நம்முடைய இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய நிறுவனர் சகோதரர் பாக்கர் அவர்களுடைய மரணத்தை இந்த ஜுமாவிலே நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய மார்க்க பணியை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுடைய எல்லாவித மறைவான சிறிய அல்லாஹ் நாடக்கூடிய தவறுகள் பாவங்களை அல்லாஹ் அவர்களுக்கு மன்னித்து அருள் புரிவானாக. அத்துணை நல்ல காரியங்களையும் அல்லாஹ் நன்மைகளை எழுதி வைப்பானாக. இன்றைக்கு அவருடைய ஜனாசா நல்லடக்கம் சென்னையிலே நடைபெற இருக்கிறது. அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவருடைய மன்னரை வாழ்க்கையை விசாலமாக்க வேண்டும். நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது நல்லடியார்களோடு அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று நாம் எல்லோரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அவர் எனக்கு அறிமுகம் குறைவாக இருந்தாலும் சமுதாயத்திற்காக நீண்ட ஆண்டுகளாக அவர்கள் மார்க்க பணியில் ஈடுபட்டவர்கள், தௌஹீதை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு ஆற்றினவர்கள். இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளுக்கு சில வார்த்தைகளை விடுவதில் அவர் சிறந்தவர் என்பதை நான் வரலாற்றின் மூலமாக சில பதிவுகள் மூலமாக பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் அவரோடு கூட பயணிக்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அவருக்காக துஆ செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அவருடைய மறுமை வாழ்வை, மன்னரை வாழ்வை சிறப்பாக்கி வைப்பானாக என்று நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் அவருடைய குடும்பத்திற்கு அழகிய பொறுமையை கொடுக்கட்டும். நம்முடைய சமுதாய பணி தொடர்ந்து செயல்படுவதற்கு ஏற்ற நல்ல ஒரு உள்ளத்தை அவர்களுக்கு அந்த ஜமாத்திற்கு கொடுக்கட்டும். அமைப்பு தொடர்ந்து நீடித்து அமைப்பு மக்களுக்கு அநேக நல்ல காரியங்களை செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என் ஜும்ஆ உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலிசாயில் முஃமினின் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.